ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குலாம் மிகவும் பிடித்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது ஹோட்டல் ஸ்டைலில் வந்து எப்படி செய்கிறாங்களோ அதே போல் வந்து நான் சொல்கிற ஸ்டைலே செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் டொமேட்டோ கச்சப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல வந்து நான் ஒரு கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேங்க. பாஸ்மதி ரைஸாகவும் இருக்கலாம், சீரக சம்பாவும் இருக்கலாம். ஆனால் பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. முதல்ல வந்து நம்ம ஒரு கப்பு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாங்க. இதை வந்து முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு பொருளையும் காய்கறி ஆனாலும் சரி, அரிசி ஆனாலும் சரி, முதல்ல நல்லா கழுவிக்குங்க. அதில் நிறையா வந்து கெமிக்கல்ஸ் கூட சேர்த்துருக்கலாம். ஸோ அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி எடுத்துருக்குங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து அரை மணி நேரத்தில் ஊறிடும். ஸோ வந்து நம்ம ஊற வச்ச தண்ணியும் சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஊறிடுச்சுன்னா அரிசி உடஞ்சிருங்க. அதனால் நல்லா தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற போட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ தேவையான காய்கறிகள் எடுத்துக்கலாங்க. கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, இவ்வளோ சத்தான காய்கறிகளை சேர்த்து நம்ம செய்ய போகிறோங்க. கூடுதலாக வந்து நம்ம இதில் ரெட் கேப்சிகம் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ வந்து கேரட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பொடிசாக நறுக்கிக்குங்க. அதே போல் வந்து பீன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பொடிசாக நறுக்கிக்குங்க. எந்த அளவுக்கு பொடிசாக நறுக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு இந்த அளவுக்கு வந்து பொடிசாக நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. இப்போ வந்து கேப்சிகம், வெங்காயம் இதையும் நல்லா நறுக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பீன்ஸு, கேப்சிகம், கேரட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பட்டாணி, இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள். முதல்ல நம்ம அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி தண்ணி எல்லாம் ஊறிடுச்சு. இப்போ ஒரு மண் சட்டியில் தான் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ்க்கான அரிசியை வேக வச்சுக்க போகிறேன். நான் ஒரு கப் அளவுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கான பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு நம்ம 6 டம்ளர் தண்ணி அளவு சேர்த்துக்கலாங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். பாங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால வந்து அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. வந்து நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கணுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது அரிசி போட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வேகுங்க. ஏன்னா மண் சட்டியில் பொறுத்த வரைக்கும் இது போல் தான் வேக வைக்கணும். இப்போ ஒரு கரண்டி போட்டுடலாம். ஏன்னா வந்து பொங்கி வந்துடக்கூடாது. மண் சட்டிங்கிறதுனால வந்து தண்ணி சீக்கிரம் பொங்கிடும். அதனால் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. அப்பப்போ வந்து நம்ம திறந்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அரிசி வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அரிசி நல்லா வந்து வெந்துருச்சு. அதோட தண்ணியை நல்லா வடிகட்டியாச்சு. பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் பாருங்கள் நல்லா பூ போல் வந்து பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த அளவுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு இருக்கணும். இப்போ ஒரு தட்டை போட்டு நம்ம வந்து இந்த அரிசியை வந்து ஆற விட்டுறலாம். ஏன்னா ஆற விட்டிங்கன்னா தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒன்றோட வந்து ஒட்டாது. அதனால் தட்டில் நமக்கு தேவையான அளவுக்கு அரிசியை வந்து நம்ம இது போல் தட்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. இதில் நான் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிட்டு அதோட சேர்த்து நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நெய்யை மட்டும் சேர்க்காதீங்க, நல்லெண்ணையும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காயும் போது நம்ம ஒரு பொருளாக போட்டு வதக்கணும். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டாச்சு. இதையும் லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேப்சிகமாக சேர்த்துக்கலாம். இதையும் வந்து லேசாக வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் வேக வேணும் தேவை கிடையாதுங்க. இப்போ வந்து கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் வந்து பொடுசு பொடுசாக நறுக்கிட்டு நம்ம ஒன்றா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறதுனால வந்து சீக்கிரம் வந்து காய்கறிகள்லாம் வந்து வெந்து வந்துடும். அதனால் வந்து உப்பை முன்னாடி சேர்த்துருங்க. இப்போ வந்து நம்ம பீன்ஸு, பட்டாணி இது ரெண்டையும் வந்து ஒன்றோட ஒன்று சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதக்கும் போது இது ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். இப்போ இதையும் நல்லா வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் வினிகர் சேர்த்துக்கிறேங்க. இதில் வந்து தேவையான அளவு கார்லிக் கெச்சப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இதெல்லாம் சேர்க்குறதுனால வந்து நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கான வாசம் வருங்க. ஒரு லேசாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் போதும். பாருங்கள், எல்லா காய்கறியும் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். லேசாக வந்து கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வேக வைத்த பாஸ்மதி ரைஸை இதோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம பாஸ்மதி ரைஸ் கிளறும் போது இது போல் கரண்டியை சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசி உடையாமல் வரும். அடியை விட்டு நம்ம கிளறி கொடுக்கணும். பாருங்கள், இது போல் அடியில் விட்டு கிளறும் போது நம்ம அரிசி வந்து ஒன்றோட ஒன்று உடையாது. இப்படி அப்பப்போ உதிரி உதிரி விடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த அரிசிக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போயும் வந்து நம்ம உப்போட எல்லா பொருளையும் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மண் சட்டிலே செஞ்சாச்சு. அவ்வளோ சத்து மிகுந்தது. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.